முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது ஏழை பெண்களுக்கு கல்யாணத்திற்காக 4 கிராம் தங்கம் கொடுத்தாங்க. கல்யாண செலவுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. லேப்டாப் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க. இதையெல்லாம் நிறுத்திட்டு ஆட்சிக்கு வந்து விலைவாசியெல்லாம் ஏற்றிட்டு 3 வருஷம் கழித்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுக்குறோம் 1000 ரூபாய் கொடுக்கணும் பெருமை பேசிக்கிட்டு இருந்தா பெண்கள் எல்லாருக்கும் கோபம் வரதான் செய்யும். இந்த பிரசன்னா எப்படிப்பட்டவர்னா எல்லாம் திமுக காரங்க மாதிரி தான் இவரும். ஏன்னா இவரும் திமுக காரர் தானே. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவார், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வேற மாதிரி பேசுவார். இவர் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது இவர் என்ன பேசுகிறாருன்னா, முதலமைச்சர்னா யார்? கொம்பா முளைச்சிருக்கு, எனக்கு வேலை செய்கிறதுக்கு நான் நியமிச்சிருக்கிற முதல் வேலையாள்னு சொன்னார். என் வீட்டில் கக்குஸ் அடைச்சிக்கிட்டா, சாக்கடை அடைச்சிக்கிட்டா அதை க்ளீன் பண்ணுறது தான் முதலமைச்சரோட வேலைன்னு சொன்னவர். அப்படி சொன்னவர் அதை அப்படியே இப்போ சொல்லுவாரா? மக்களோட வரி பணத்தில் இவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதில் பெருமையாக பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஒரு வயசான அம்மா கேள்வி கேட்குறாங்க. அவங்க கேள்விக்கு இவங்களால பதில் சொல்ல முடியல. திமுகவோட சாதனையை பற்றி பேச வந்துட்டாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.